இந்த எம்ஆர்டில பயணம் செய்யற சில பேர் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, எந்த இடத்துல நீங்க உட்காரக்கூடாதோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிடுறீங்க, உட்காந்துடுறீங்க. ஸோ அந்த சீட்டுக்கு யார் இம்பார்ட்டனோ அவங்க வரும்போது நீங்க எந்திரிக்க கூட மாட்றீங்க. ஒரு டைம் 2 டைம் இல்ல, நான் ஏகப்பட்ட டைம் பார்த்துட்டேன். ஃபோனை பார்த்துக்கிட்டு கண்டும் காணாத மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேருக்கு வந்து தான் பிரியாரிட்டி. ஸோ அவங்களுக்கு தான் அந்த சீட்டு ஆக்சுவலாக அதில் வந்து நீங்கள் உட்காரவே கூடாது. சப்போஸ் நீங்கள் உட்காந்துருந்தாலும் அவங்க வரும்போது என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி பர்சன் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்திரிச்சிடணும். சப்போஸ் வந்து நீங்கள் அந்த எல்லோ கலர் சீட்டில் உட்காந்துருந்தாலுமே முடியாதவங்க, வயசானவங்க வரும்போது நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நோ 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 யூ சிட் டவுன் பாஸ், திஸ் ஒன் யுவர் சீட் அப்படிம்பாங்க. அது உங்களுடைய சீட்டு, நீங்கள் அமருங்கள் அப்படிம்பாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம எந்திரிச்சோம்னா ஒரு சில பேர் உட்காந்துட்டு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்மளுடைய சீட்டு அப்படிங்கும்போது நம்ம எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு இடம் கொடுக்குற போது அவங்க வந்து நம்ம வந்து எந்திரிக்காதீங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க. பட் அவங்களுடைய சீட்ல நீங்க உட்காந்துக்கிட்டு எந்திரிக்கிறது கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டைம் வந்து நான் அதை வந்து பார்த்துருக்கிறேன். ஸோ அவங்க வந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு எந்திரிச்சிருங்க. ஆக்சுவலாக இல்லாட்டி நீங்க உட்காராதீங்க. அதுல உட்காரவே நம்ம வந்து கூடாது. இந்த எம்ஆர்டில ரெட் கலர்ல இருக்கு. சில எம்ஆர்டில வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவும் இந்த டவுன் லைன்ல பார்த்துட்டீங்கன்னா அந்த ப்ளூ லைன்ல வந்து ஃபுல்லாவே வந்து ப்ளூ லைனாவே இருக்கும். அந்த கார்னர் சீட்டு வந்து அது அவங்களுக்கான சீட்டு. ஸோ யூ கேர் அப்படின்னு வந்து அதுலேயே போட்டிருக்கோம். இது வந்து யாராக இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புதுசாக வர்றவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த மாதிரியான பர்சன் வரும்போது நீங்கள் எந்திரிச்சிடணும். அதுதான் வந்து நம்ம வந்து இந்த நாட்டுக்கும் சரி அந்த மாதிரியான பர்சனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. சரிங்களா?